மோட்டார்லயே அதிக பேரிங் கீர் இருக்கிற வண்டி நம்ம இந்த டில்லர் தான், பவர் டில்லர் தான். இதெல்லாம் வந்துங்க ஏமாந்தா ஆளை கொண்டு ரேட்ல நான் இறக்குறேன் அப்படின்னா கவனமா இறக்கணும். இப்ப வண்டி ஓடுது, ஏதோ சின்ன சவுண்ட் வருது அப்படின்னா கீழே கத்தி ஓட்டுறோடைய கியரை வந்து நியூட்ரல் பண்ணிட்டு தான் தொடணும். ஏமான்னு தெரியாம தொட்டுட்டோம்னா சடன் கிளச் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஆளை உள்ள எடுத்து வெட்டி வீசி கவனமா தான் இருந்துக்கணும். இதுக்கு வந்து பிரேக் எல்லாம் இல்ல, கிளச்சிலேயே ஆஃப் பண்ணிக்கணும். வண்டியை திருப்பருக்கு வருங்க, 2 சைடு கிளச் இருக்கு. இதை பிடிச்சா லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பும், சடனா எல்லாம் திரும்ப நாம தான் தள்ளி தான் திருப்பணும். வண்டி மூவ் ஆகிறதுக்கு தனி கியர், கீழே கத்தி சுத்தருக்கு தனி கியர். இது கோபிச்செட்டி வளையம் கரிவரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்குங்க. இந்த மாதிரி உழவு ஓட்டணும் அப்படின்னா தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சு சேத்துல ஓட்டி 3 தடவை ஓட்டினா தான் நாத்து எடுத்து வைக்க முடியும். முதல் உழவு ஓட்டம் ரொம்ப சிரமம். முதல் வந்து நல்லா கத்தி பிடிச்சிட்டா அடுத்த உழவு கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். 2வது உழவுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முதல் உழவுக்கு 2 ஏக்கரா, அப்புறம் 3 ஏக்கரா, 3வது உழவுக்கு 4 ஏக்கரா மூட்டல, 5 ஏக்கரா மூட்டல. நாங்க வந்து 5 நாளைக்கு முன்னால நாத்து விட்டோம். இதுல இருந்து 25 to 30 நாளுக்குள்ள நாத்து எடுத்து வைக்கணும். ஒரு 100 நாள் அல்லது 105 நாள் வரைக்கும் தண்ணி நிறுத்தணும். ஒரு 5 நாளைக்கு முன்னால தண்ணி கட்டினா தான் காடு காயும், அப்புறம் அடுக்கிறதுக்கு காடு காய்ச்சிக்கும். இது லாப நட்டத்தை கணக்கு பார்க்க செய்யல, என்னுடைய மன திருப்திக்காகவே செய்யறேன். போட்ட காசு கூட வராது, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இது உற்பத்தி பண்ணா தான் உணவா கிடைக்கும்.